கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்றது ஒரு விதமான நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம்னு தான் சொல்லணும். ஆமாம், ஃபுல் பவரை எடுத்துடுறதில்ல. ஏன்னா இந்த ராசி இந்த இப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு. பொருளாதாரத்தில் வளர்ச்சி, புதிய புகழ், கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பத்துக்கங்களுக்கு குழந்தை, யோகங்கள் வரக்கூடிய வேகம் ஜாஸ்தி. மனைவி சைட்லேருந்து ஷேர் வரும், அது உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம். அப்போ கூட அது சுபமாக தான் இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். எந்த தசை நடந்தாலும் தசை இருந்தால் இந்த பயிற்சி கும்பராசிக்கு ஒரு சிறப்பான பயிற்சி. கண்டிப்பாக அதில் சந்தேகமே கிடையாது. அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்றது ஒரு விதமான நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 2-11 கூடிய குரு அவன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அந்த 2-11 கூடிய லாபத்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அவன் வீட்டை பார்த்துடுறான். அப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும். கூட வேற ஜென்ம ராகு வேறு இருக்கு. அப்போ வரனா பெரிய பணமாக பல்கு பணமாக வரும். ஏன்னா ராகுன்னா ஃபுல் பவர் எடுத்துடுற குருவோட. எல்லா ராசியும் அவனை பவர் எடுக்க முடியாது. ஆனால் ராகு இந்த கும்பத்துக்கு மட்டும்தான் ஃபுல் பவர் எடுத்துருவான். இனி இந்த மாதிரி அமைப்பு உனக்கு 18-20 வருஷம் ஆகும் கிடைக்கிறதுக்கு. இன்னும் திருப்பி இந்த ராகு ரவுண்ட் அடிச்சு வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும். இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும் குரு, அதுவும் குரு சண்டாலயமே திருவாதிரையிலிருந்து பாகம் பாருங்கள், அது பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருவோம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, புதிய புகழ், கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பத்துக்கங்களுக்கு குழந்தை. ஏன்னா ராகு தானே, குழந்தை டபுள் குழந்தையாக போயிடுவான், பெற்று தள்ளுவான். இரட்டை குழந்தையாக பத்துருவாதுக்கு கூட வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஏன்னா மிதனத்தில் போய் குரு இருக்கிறனால. மிதனத்தில் குரு மட்டும் இல்லை, அந்த குரு போய் கரெக்டாக ராகுன்னு தானே பார்க்குறேன். ராகு வந்து ஒரு விஷயத்தை ஜாஸ்தியாக்கி கொடுக்குறதான வேலையை. இல்லை, பொதுவாக மிதனங்கிறது இரட்டைத்தன்மை உள்ளது. இரட்டைத்தன்மை உள்ளது ஒன்றும். பட் இருக்கக்கூடிய கும்பத்தில் கூட ராகு அதானே காட்டுறது. 2 விஷயமான தன்மைகளை அங்கே உருவாக்கி கொடுக்கக்கூடிய இருக்குது. ப்ளஸ் 11ஆம் இடத்தை பார்க்குற 11 கூடியம் அது யோகம். அப்போ பொதுவாக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குரு பயிற்சி லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தரும். குறிப்பாக அவங்களுக்கு இந்த உத்தியோகம் ப்ரமோஷன் கிடைக்கவங்களுக்கு இந்த டைமில் ப்ரமோஷன் உறுதியாக கிடைச்சிடும். மேலதிகாரிகளை தொல்லை போமா சார்? மேலே பலியோட தொல்லையெல்லாம் சுத்தமாக இருக்காது, குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ தொல்லை பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராகு வேறு ஜென்மத்துக்கு வந்துட்டார்ல, எப்படி தொல்லை பண்ணுவான்? இல்லை, இப்போ ஜென்மத்துக்கு ராகு வரும்போது மன ரீதியாக தொல்லை பண்ணணும் தானே படிக்கிறோம். அதுதானே இங்கே குரு பார்த்துட்டு முடிச்சு அது எல்லாம் முடிச்சிடுறேன். குரு ஃபுல் பவர் வாங்கிடுறாருல. ராகு கிட்டத்தட்ட குருவாக மாறிடுவாங்க. ராகு கிட்டத்தட்ட அது குருவாக மாறிடுவாங்க அந்த தன்மை. குருவோட நட்சத்திரத்திலிருந்து குருவோட பார்வை எடுக்கிறதுனால. ஆமாம், ஃபுல் பவரை எடுத்துடுறதில்ல. ஏன்னா இந்த ராசி இந்த கும்ப ராசிக்கே அவன் 2-11 கூடியவன். கிட்டத்தட்ட நன்மைகள் மட்டும் குடிக்கக்கூடிய ஆளு தானே. அப்போ அது அப்படியே அந்த பவரை உறிஞ்சி எடுத்துறாரு. அப்போ பிற வேற என்ன செய்ய முடியும்? அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த உயரதிகாரிகளை தொல்லை, உயரதிகாரிகளை லாபம் மாறி போயிடுறது. அந்த மாதிரி போகும். அவர் உயரதிகாரியோட லாபத்தை கொடுக்க ஒரு காலகட்டம். இல்லாட்டி அவரே சாஃப்ட் ஆயிடுது. சரி, இவனை இவ்வளோ நாள் தொல்லை பண்ணி எதுக்கு போய் தொல்லை பண்ணிட்டு பாவம் அவன் இல்லை. இல்லைன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதான் சொல்றேன். இல்லைன்னா அவனுக்கு கை கால் அடிபடுறது, அவன் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடுறான். ஆமாம், அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு காலகட்டம் தான், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்கே நம்ம உறுதியாக சொல்லிடலாம். ஏன்னா இந்த ராசிக்கு கிட்டத்தட்ட நன்மைகள் செய்யக்கூடிய குரு அந்த ராசியை பார்க்கறதும் 11ஆம் இடத்தை பார்க்கறதும் 9ஆம் இடத்தையும் பார்த்துடுறான். பாரு, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல இடம். ஒன்று தன் வீட்டு அந்த அவனையும் பார்த்துடுறான். அப்புறம் அடுத்து 9ஆம் வீடு, அப்புறம் 11ஆம் வீடு. இதுக்கு மேலே என்ன வேணும்? 1, 9, 11, இதுக்கு மேலே என்ன வேணும்? அமைப்பான அற்புதமான அமைப்பு இல்லையா? கரெக்டு. அப்போ இதுக்கு எப்படி அவனுக்கு கெடுதலாக இந்த குரு பயிற்சி? அது குரு தசையெல்லாம் நடந்தால் ரொம்ப டாப்பு. குரு புத்தி ரொம்ப டாப்பு. நல்ல திசைகள் எந்த தசை நடந்தாலும் தசை இருந்தால் இந்த பயிற்சி கும்பராசிக்கு ஒரு சிறப்பான பயிற்சி. கண்டிப்பாக அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அதை உறுதியாக சொல்லிக்கலாம். அதனால ஏன்னா கும்பராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி இவ்வளோ நாள் இருந்தார். நாளில் இப்போ 5க்கு போயிருக்காரு. இந்த 4ஆம் இடத்துல இருந்தது முக்கியம் இல்லை. 2-11 கூட 4 இருந்தேன். எங்கே பார்க்குற? 10 தான் பார்க்குற. முயற்சியில் இருந்திருக்கும். இப்போ படிப்புலாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு 2 பார்க்குறாரு. அப்புறம் எங்கே பார்த்துடுற? 8 பார்த்துடுற. தைரியம் கொடுத்துருக்கோம். 12 கொடுத்து பார்த்துருக்கு. அப்போ அவனுக்கு வந்து பெருசாக பெனிஃபிட் கிடைக்காத ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கு. இப்போ அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எங்கே தன் வீட்டை பார்த்துடுறேன், அதாவது கும்பத்தை பார்த்துடுறேன். அப்புறம் எங்கே பாரு 9 அதிர்ஷ்டம். 2 கூடயுமே 9 பார்த்துடுறேன். 11 கூடயும் 9 பார்த்துறேன் அதிர்ஷ்டம். 11ஐயும் பார்த்துறேன். அப்போ 9, 11 ஜென்மம். இப்போ குரு போய் தனிச்சு போய் 5ஆம் இடத்துல உட்கார்றாரு சார். பிள்ளைங்களை பிரிகிற மாதிரி இருக்குமா, இல்லை பிள்ளைங்களை ஹாஸ்டலில் சேர்க்குற மாதிரி இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஜன்னகால இந்த கேள்வி வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. ஜன்னகால ஜாதகத்தில் குரு லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டோ இல்லை தனிச்சு இருந்து வக்கரமாகாமல் இருந்தால்
அந்த தசையோ தசாபுத்தியோ நடந்தால் அது வந்து அதனோட வேகம் கூட்டும். அதுவும் அப்படி இருந்தால் கூட அது வந்து மிருகசீஷத்தில் இருக்கிற வரைக்கும் தான். திருவாதிரை போனால் அந்த தன்மை குறைஞ்சிரும், டைல்யூட் ஆகிடும். திருப்பி புனர்பூசத்தில் 3 பாதத்தில் இருக்கணும்னு சிக்கல அந்த தன்மை கொடுக்கும். அப்போ கூட அது சுபமாக தான் இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு படிக்க போகலாம், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், இல்லை பொண்ணு கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போகலாம். அதை அப்படி தான் எடுத்துக்கணும். அது சுப விரயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். சுபமான பிரிவு தான் எடுத்துக்கணும், தவிர அது சோகமான பிரிவு இல்லை. அது பாசிட்டிவான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். சரி சார், இப்போ கும்பராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கேது இருக்காரு. ஆமாம். இப்போ நம்ம வந்து குரு பயிற்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கும் குருவுக்கும் ஏதாவது தப்பு இல்லை. 7ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் இல்லை. 8 தான் பார்க்கணும், அது மெயினாக பார்த்துறோம். 7ஆம் இடத்துல இருக்கிற கேது அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல, டம்மி ஆகிடும். அது இங்கே ராகு இருக்குல்ல, அந்த ராகுவை பார்க்கறதுனால அந்த கேதுவால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து நீங்கும். அதான் குரு பார்க்குறேன்ல, குரு ராகு கேதுவோட கனெக்ஷன் ஆகும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ லக்னாதிபதி பஞ்சமாதிபதி தசை நடந்தா பாக்கியாதிபதி தசை அதெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் அது அந்த யோகாதிபதி தர்சனம் தான் இதனோட வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகும், யோகங்கள் ஜாஸ்தி ஆகிடும். வர்ற வேகம், அந்த யோகங்கள் வரக்கூடிய வேகம் ஜாஸ்தி ஆகும். இல்லை தப்பான திசையாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம கும்பராசிக்கு வந்து 9ஆம் இடமான துலத்தை பத்தறாரு. அப்போ லக்ஷ்மி ஸ்தானம் குரு நமக்கு மேலே உள்ள தாய் மாமன்கிட்ட, இல்லை நம்மளோட ஒரு உயரதிகாரிகிட்ட நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை பொண்டாட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சம்டைம்ஸ் பொண்டாட்டியும் நமக்கு ஒரு குரு மாதிரி தானே. கரெக்ட். அப்போ அவள்கிட்ட நல்ல பாராட்டு கிடைக்கும், அவள்கிட்ட நல்ல இது கிடைக்கும். அவள் வீட்டிலேருந்து அவள் ஷேர் வந்துடும், பொண்டாட்டி சைட்லேருந்து மனைவி சைட்லேருந்து ஷேர் வரும், அது உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம். திடீர்னு மாமனார் சொல்ல ஒரு கார் வாங்கி கொடுக்கும் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நடக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும். இந்த தன்மைகள் எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. கும்பராசிக்காரங்க பொதுவாக இப்போ நான் சொந்த தொழில் பண்ணு சொல்லி இறங்கலாமா? அது என்ன திசைன்னு அது இப்போ சொந்த தொழில், சொந்த வீடு கட்டுறது, இதெல்லாம் வந்து மெயினான முக்கியமான ஏரியா. ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள, ரொம்ப வாழ்க்கையில் என்ன கேட்பாங்கன்னா அதான் சொந்த தொழில் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, அது எல்லாம் கரெக்ட். அது இதை வச்சு சொல்ல முடியாதுன்றது தான் என்னோட தீர்க்கமான ஆணித்தரமான தெளிவான பதில். இப்போ பொதுவாக ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை வச்சு தான் இது பேச முடியும். இது அல்லைன்னா அப்படி ஒரு ஜோசியர் வந்து இது பேசினா அவருக்கு சரியான புரிதல் இல்லை தான். இப்போ நாங்கள் வந்து நிறைய படிக்கிறோம், அந்த பலனில் மற்றவங்கள நம்ம குறை சொல்லலை, இது நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளும் எதிர்பார்த்து நம்ம வந்து காத்திருந்தது வந்து அதுதான் சொல்கிறது. ஜோதிடத்துக்கு ஒரு அவப்பெயர் தான் அது. நீங்கள் இந்த மாதிரி திருமணம், வீடு கட்டுறது, சொந்த தொழில் பண்ணுறதுல ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப டீப்பரான சப்ஜெக்ட். லைஃபை புரட்டி போடக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம். கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அப்போ இந்த குரு பயிற்சியை வச்சோ, இல்லை ராகு பயிற்சியை வச்சோ, சனி பயிற்சி வச்சோ நீ எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ பயிற்சி ஆயிருக்கும். அதான் கேட்குறேன், வருஷம் பயிற்சி ஆகிட்டு. அப்போ உனக்கு என்ன திசை நடக்குது, ப்ளஸ் உனக்கு அந்த நீ கேட்ட கேள்விக்கான அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்கா இல்லையா? அப்போ அது இல்லைன்னா நீ ஜென்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டியதில்லை, துரிச்சு ஓரமாக வச்சுட்டு நீ ராசி பயிற்சியை வச்சுட்டு மாற்றம் பேசிட்டே இருக்கணும்ல. அதான் கேட்குறேன். இப்போ நம்ம வருஷம் பயிற்சி ஆகிட்டு இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த குரு பயிற்சியை பற்றி பேசும்போது எல்லாரும் ஜென்ம ஜாதகத்தை சேர்த்துடுறாங்க. நான் தான் இது முதல்ல பேசுகிறேன். இல்லை, நீங்கள் இது பேசும்போது ஜனனகால ஜாதகத்தை பேசுங்க. இது சென்சிட்டிவான விஷயம். இப்போ சின்ன விஷயம், இப்போ ட்ரான்ஸ்ஃபரு, வீடு வாடகைக்கு போகிறது, வீடு ஒரு கார் வாங்குறது, இதெல்லாம் சாதாரண மேட்ரு, கடந்து போகலாம். அது இந்த பயிற்சி உங்களை சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள, ரொம்ப முக்கியமான எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு குடும்பத்தை வந்து புரட்டி போடக்கூடிய முடிவுகள் இதெல்லாம். அப்போ அது வந்து அங்கே கணவன் மனைவி ஜாதகத்தை பார்க்கணும். இவங்களுக்கு பரிகாரமான அதே தான் குரு வந்து இவங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை. இவன் குரு தான் ஜம்மனை பார்க்குறேன், அப்புறம் என்னத்தை பரிகாரம் பண்ணிட்டேன். மகிழ்ச்சி சார். சொல்யூஷன் பரிகாரம் இது எல்லா இடத்துக்கும் சொல்கிறதான். இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு, குரு ஹோரையில் போய் சக்கரம் பொங்கல் 10 பேருக்கு கொடுக்குறது, தானம் பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயில் திருச்செந்தூர் போய் வர்றது, இந்த மாதிரிலாம் தான். இந்த ஆன்மீக பெரியவர்கள், இந்த சித்தர்களை போய் பார்க்குறது. இப்போ இந்த பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரையில், இதெல்லாமே நன்மைகள் தான் கொடுக்கும். இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து. ஜீவசமாதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஜீவசமாதி, ஆமாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி. அந்த மாதிரி இடத்துக்கு நல்லது குருஸ்தலங்களும். ஆமாம், மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வேண்டு வழங்கி வாழுங்கள். அன்பே சிவம், சிவாயர்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுதல். சிவாயனமா. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோணுச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேர்கிட்ட தகவலை சொல்லுங்கள். இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க
வாழ்த்துக்கள்.